முதலில் நாம் வெற்றும் முகவையில் ஒரு பகுதிக்கு நீரை நிரப்ப வேண்டும். அதனுள் பொட்டாசியம் பரமங்கனேற்று பளிங்கை இட வேண்டும். பின் முகவையை மெதுவாக குலுக்க வேண்டும். இச்செயற்பாட்டின் அவதானமாக நாங்கள் நீர் கொண்ட முகவையினுள் இடப்பட்ட பொன்னிசு பளிங்கு நிறம் நீர் முழுவதும் பரம்பி நீர் ஊதா நிறமாக மாறுவதை அவதானிக்கலாம். ஆகவே இச்செயற்பாட்டின் முடிவாக திரவம் தொடர்ச்சியற்றது, துணுக்குகளுக்கு இடையில் இடைவெளி காணப்படும் என்பதை கருதலாம். நன்றி.